திஸ் இஸ் வெங்கி. ஸோ நான் ஓன் கண்டென்ட் போடுறேன், ஆனால் எனக்கு வியூஸு 400-500 வியூஸை தாண்ட மாட்டேங்குது. இவங்கெல்லாம் காப்பி கண்டென்ட் போடுறாங்க, அதாவது மற்றவங்க கண்டென்ட் எடுத்து போடுறாங்க, இவங்களுக்கு லட்சக்கணக்கில் வியூஸ் போகுது. ஸோ நான் என்ன பண்ணுறது அப்படின்றது டவுட் உங்கள் நிறைய பேருக்கு இருக்கலாம். ஸோ எனக்குமே ஸ்டார்டிங்கில் நான் என் பப்பியை வச்சு தான் வீடியோ போடுவேன். 300-400 வீடியோஸ் தான் போகும், அதை தாண்டி வீடியோஸ் போகவே போகாது. எப்போ நான் அடுத்தவங்க வீடியோவை எடுத்து அதுக்கு ரியாக்ட் பண்ணி வீடியோ போட ஆரம்பித்தனோ, இப்போ எனக்கு 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. நான் மானிட்டைசேஷனும் பண்ணிட்டேன், இப்போ சம்பாதிக்கவும் ஆரம்பிச்சிட்டேன். ஸோ யூடியூப்பில் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறவங்க ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், மானிட்டைசேஷன் ஆன் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சிம்பிளாக சொல்கிறேன். இதை பற்றி நான் ஃபுல் வீடியோ நான் பின்னாடி போட்டுறேன், ஆனால் இப்போதைக்கு நான் சிம்பிளாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. உங்கள் வீட்டிலையோ இல்லை உங்கள் சுற்றி நடக்கிற விஷயத்தையோ, இல்லை உங்கள்கிட்ட ஒரு பப்பி இருக்கலாம், இல்லை நீங்கள் டெய்லி ஆக்டிவிட்டி இருக்கலாம், அதை ஓன் கண்டென்ட். ஸ்டார்டிங்கில் நீங்கள் எப்போவுமே யூடியூப்புக்குள்ளே வரும்போது ஓன் கண்டென்ட் தான் போடணும். எவ்வளோ வியூஸ் கம்மியாக போனாலும் பரவாயில்ல, ஓன் கண்டென்ட்டை போடுங்க. ஒரு மாதம் ஒரு ஓன் கண்டென்ட்டையே போட்டுகிட்டே வாங்க. ஸோ ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் 100-200 இல்லைனா ஒரு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆனதுக்கப்புறம் அப்படியே சேஞ்ச் ஓவர் பண்ணுங்க. மற்றவங்க கண்டென்ட் எடுத்து உங்கள் ஃபேஸ் ரியாக்ஷன் வச்சு நீங்கள் வீடியோ போட்டிங்க அப்படின்னா ஷார்ட்ஸில் பயங்கரமாக வியூஸ் போகும். கொஞ்சம் நஞ்சம் இல்லை, இப்போதைக்கு அதுதான் ட்ரெண்டிங்கில் இருக்குது. உங்களுக்கு காப்பிரைட்டோ கொடுக்க முடியாது. ஏன்னா உங்களோட ஃபேஸ் அதில் தெரியறதுனால யூடியூப்பு மானிட்டைசேஷன் கேன்சல் பண்ண முடியாது. இது யூடியூப்பில் சர்க்கிள் ஆகிட்டே இருக்கிற விஷயங்கள், அதாவது இன்ஸ்டாகிராம்லேயோ அதர் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லேயோ இந்த வீடியோ சர்க்கிள் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ ஓனர் காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்கணும்னா எல்லாருக்கும் கொடுக்கணும், அப்படி எல்லாருக்கெல்லாம் கொடுக்க முடியாது. ஸோ நீங்கள் தைரியமாக இந்த மாதிரி சர்க்கிள் ஆகிற வீடியோவை எடுத்து உங்கள் ஃபேஸ் ரியாக்ஷன் வச்சிங்கன்னா காப்பிரைட்டும் சரி காப்பிரைட் ஸ்ட்ரைக்கும் சரி கொடுக்கவே முடியாது. இந்த மாதிரி ஒரு மாதம் 2 மாதம் ரியாக்ஷன் சேனல் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா 3 மாதத்தில் சிம்பிளாக நீங்கள் மானிட்டைசேஷன் ஆன் பண்ணிடலாம். நான் ரியாக்ஷன் வீடியோ ஸ்டார்ட் பண்ணப்போ வெறும் ஒரே மாதத்தில் மானிட்டைசேஷன் ஆன் பண்ணிட்டேன். ஒரே வீடியோ தான் 1 வீக்கில் 1 crore வியூஸ் போச்சு, 2 வாரத்தில் 2 கோடி வியூஸ் போச்சு. ஒரே மாதத்தில் அந்த வீடியோ வச்சு நான் மானிட்டைசேஷனும் ஆன் பண்ணிட்டேன். இப்போ வரைக்கும் எனக்கு $5 இன்கமும் வந்திருக்கு. அதாவது அடுத்த ஒரு வாரத்தில் மானிட்டைசேஷன் ஆன் பண்ணால் அடுத்த ஒரு வாரத்தில் எனக்கு $5 வந்திருக்கு. ஒரே வாரத்தில் $5, அதுவும் ஷார்ட்ஸை வச்சு மட்டும் அப்படின்றப்போ எனக்கு தெரிஞ்ச அது ஒரு நல்ல வருமானம் தான். எல்லாருமே சொல்லுவாங்க ஷார்ட்ஸ் சேனல்லாம் சம்பாதிக்க முடியாது, இன்கம் வராது. அப்போல்லாம் கிடையவே கிடையாது. ஷார்ட்ஸ் சேனல்லையும் செம்மையாக சம்பாதிக்கலாம். உங்கள் சேனலில் யாருன்னா ஷார்ட்ஸை தள்ளி விட்டுட்டு பார்க்கும்போது ஆட்ஸ் ரெக்கமெண்ட் ஆகும். இல்லை உங்கள் ஷார்ட்ஸ் மாதத்தில் ஒரு 30 வீடியோ போடுறீங்க, அதில் ஒரு வீடியோ வைரல் ஆச்சுன்னா அந்த ஒரு வீடியோலேருந்து மட்டும் $10,000 வரும். இப்போ ஒரு வீடியோ வைரல் ஆகி நல்லா வியூஸ் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், மற்ற வீடியோஸ்லாம் வியூஸ் போயிருக்காது, அதுக்கெலாம் இன்கம் வராது. ஆனால் அந்த ஒரு வீடியோ வைரல் வச்சு பார்த்தீங்களா, அந்த வீடியோவிலேருந்து ஒரு $100 வந்தாலே மினிமம் நம்ம கரன்சிக்கு பார்த்தீங்கன்னா $8,000. ஸோ மாதம் ஒரு $8,000ன்றது நல்ல சம்பாத்தியம் தானே. அதை வச்சே நம்ம இது பார்த்துக்கலாமே. ஸோ ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போய்கிட்டோ இல்லை படிச்சுக்கிட்டோ நான் யூடியூப் சேனல்லையும் ரன் பண்ணணும், ஆனால் அதிகமாக எஃபர்ட் போட முடியாது அப்படின்றவங்க இந்த மாதிரி காப்பி கண்டென்ட்டை எடுத்து அதுக்கு உங்கள் ஃபேஸ் ரியாக்ஷனை வச்சு சம்பாதிக்கலாம். ஸோ பேசிக்காக இது எப்படி பாசிபிள் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். தெளிவாக ஒரு ரியாக்ஷன் சேனல் எப்படி ஸ்டார்ட் பண்ணி ப்ராப்பராக வீடியோ எப்படி போடணும், எங்கேருந்து வீடியோ எடுக்கணும், எப்படி ஸ்ட்ரைக் வராமல் வீடியோ போடணும், எப்படி மானிட்டைசேஷன் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணால் மானிட்டைசேஷன் தருவாங்க, என்னெல்லாம் பண்ணால் ரீயூசன் கண்டென்ட் வராது, ரிப்பீட்டேட்டிவ் கண்டென்ட் வராது அப்படிங்கிறத டீட்டெயிலாக வீடியோ போடுறேன். கீழே நீங்கள் வெங்கி ரியாக்ட்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா, இந்த வீடியோவுக்கு ஒரு 50 கமெண்ட் வந்துச்சு அப்படின்னா அதை பற்றின விரிவான ஒரு இதுவை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். எப்படி என் சேனல் ஒரே மாதத்தில் 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்துச்சு, எப்படி ஒரே மாதத்தில் நான் மானிட்டைசேஷன் ஆன் பண்ணி சம்பாதிக்க ஆரம்பித்தேன் அப்படிங்கிறத ப்ரூஃபோடு நான் உங்களுக்கு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன்.